இன்றைய விழாநாயகன் கீரவாணி மரகதமணி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இசை, அவருடைய இசை ஒன்றும் தமிழர்களுக்கு புதியதல்ல. இளையராஜா அவர்களுக்கு இணையான ஒரு இசையை அவர் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அது பாகுபலி மிகப்பெரிய சாட்சி. பல படங்கள் இருக்கின்றன. அடுத்து இந்த படத்தோட டைரக்டர் பிரகாஷ், அவரை எனக்கு நடிகராக தான் அறிமுகம். நானும் அவரும் அவருடைய ஓன் ப்ரொடக்ஷனில் ஒரு இங்கிலீஷ் படம் அவர் ஹீரோவாக நடித்தார். நான் அதில் ஒரு கதாபாத்திரம் நடித்தேன். ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ பிரகாஷ் ஃபார் ஆல்வேஸ் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் யுவர் ஓன் ஐடென்டிட்டி. ஆனால் அவருக்கு அழிக்க முடியாத ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. ராகவேந்தர் ராவ் சார் அவ்வளோ பெரிய டைரக்டர். ஆனால் அந்த ஒரு அடையாளம் இல்லாமல் தனக்குன்னு ஒரு சுய அடையாளம் திட்டத்திலேயே அவர் கவனமாக இருக்கார். ஆர்யாவை பற்றி நான் நிறைய பேசுவேன். ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகணும், இல்லை தன்னை சுற்றி தான் கதை இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு சப்ஜெக்டுக்காக யூ ஹவ் கிவன் யுவர் எஃபர்ட்ஸ் அண்ட் டேட்ஸ் அண்ட் டைம். தேங்க்யூ ஃபார் தட். உண்மையாக சொல்லப்போனால் நான் இந்த விழாவுக்கு வந்தது ஒரு தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக அல்ல, ஒரு நடிகராக அல்ல. என்னுடைய மகள் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தை செய்கிறாள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக நான் இங்கே வந்தேன். நிறைய பேருக்கு தெரியாது, நான் அனுஷ்காவை ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்டேன் மகளா. இந்த கதையை அனுஷ்கா என்கிட்ட சொல்லும்போது, சார் இந்தமாரி ஒரு படம் கேரக்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. நான் உடனே என்ன சொன்னேன், ஐ வில் கெட் யூ த பெஸ்ட் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் மேன். பட்ஜெட்டில் இருந்துச்சுன்னா ஐ கேன் பிரிங் ஃப்ரம் ஹாலிவுட். கமல் சார் கிட்ட பேசி ஹாலிவுட்லேருந்து கொண்டு வரேன். எல்லாம் பாம்பேயில் நல்ல சிறந்த ஒப்பனை கலைஞர்கள் இருக்காங்க, கொண்டு வரேன்னாங்க. இல்லை சார் வேணாம் சார், நான் வெயிட்டு போட போகிறேன் அப்படின்னாங்க. ஆர் யூ சீரியஸ்? இன்னும் என்னம்மா சொல்கிறேன், நீ வெயிட்டு போடுறதுக்கு ஒரு காலகட்டம் வேணும், அப்புறம் அந்த படத்தை நடிக்கணும், அப்புறம் நடித்த பிறகு அந்த வெயிட்டு கரைகிறதுக்கு ஒரு காலகட்டம் வேணும், நிறைய படங்கள் போவோமே. இல்லை எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே எல்லாரும் என்னை ரொம்ப அழகாக இருக்கேன்னு கேட்டு எனக்கு பழக்கப்பட்டு போச்சு. அதுலேருந்து மாறி நான் ஐ ஹாவ் டு ஃபீல் அந்த கேரக்டரை நான் உண்மையாக உணரணும், நான் வெயிட்டு போட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. I can see really, in spite of that, you look so beautiful.